நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய வார்த்தை வடிவமாகி நமது கண்முன் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த ஆண்டவர் தாமே தாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தின தேவன். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே என்று எசையா 41 நமக்கு வெளிப்படுத்தினவர். இந்த தெய்வத்தை நாம் பாடி துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். இன்று திருப்பாடல் 145 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்கிற இந்த வார்த்தைகள் அவருடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். அவருடைய கனிவு நிறைந்த பார்வையில் நாம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறோம். இந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை பாடி புகழ்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவருடைய திருப்பாடல் வரிகள் நமக்கு உரைக்கிறது. கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாம் ஆண்டவருடைய பெயரை எப்பொழுதும் போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், கடந்து வந்த பாதைகள் நாம் தடுக்கி விழாதபடி, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற பொழுது நம்முடைய நிறைவின் ஆழமாக இந்த கடவுள் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இவரை போற்றுவது சாலச் சிறந்தது. இவரை மாட்சிப்படுத்துவது நீதியும் கடமையுமாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை இன்னும் உயர்த்துவார். நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். இதோ ஆண்டவருடைய அரசில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த மாட்சியை குறித்து பேசுவார்கள், அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய மாட்சியை அறிவித்து உமக்கு சான்று பகருகிற சாட்சிகளாய் என்னாலும் இருக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் சொல்லுகிற போது இதை நீரே எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவர் தூயவராய் என்னாலும் எங்களுக்கு முன் இருக்கிறீர். நாங்களும் தூயவராயிருந்து நீர் அளிக்க இருக்கிற அந்த ஆட்சியின் ஆசீர்வாதத்திற்குள் நாங்களும் அடியெடுத்து வைக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாதே